ரைட். மகனுக்கு வந்து வாய்க்காலில் குளிக்கணும் மட்டும் விருப்பம். அப்போ மகன் ஒருக்கா வாய்க்காலில் இறக்கி இருக்குது. ஆ என்னடா பயந்து ஒன்று நிற்கிறவருக்கு இறங்கன் தண்ணி ஒன்றும் இருக்காது. இறங்க நீ தண்ணிக்குள்ளே இருக்க இறங்கன் இறங்கன்னு சொல்கிறேன். பார்ப்போம் உங்கள் பார்ப்போம். இறங்கி இருக்கா நீச்சல் அடித்து காட்டணும். எனக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்களா? அதால் இது பழைய கண்டி ரோட்டுன்னு சொன்னால் தான் நிறைய உறவுகளுக்கு தெரியும். என்னையா அப்போ இங்கே ஒரு இப்போ புளியம்போக்கோனா பெரிய குளம்னு சொல்லுவோம். அந்த சைட்டுக்கு இப்படியே நேரம் வந்து போகக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையில் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே 2 பகுதிகளும். இதுக்கு தான் இந்த கோயிலுக்கே பேர் வயலூர் மொரு. சரி மகன் பா கட்டி பிடிப்போம். ரைட். நானும் என்னுடைய கடைக்குட்டி மகனும் வந்து என்னத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பு வணக்கத்தரா. என்ன மகன் இப்படி நீ கதைக்க தெரியாம நிற்கிற? ஆ சொல்லி விட இருக்கா என்னண்டு? ஓ அன்பு வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் என்ன உதவியை வந்து வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒருவருடைய திருமண நாள் நிகழ்வு. அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக 30வது திருமண நாள் தணிகாசலம் சுகுணாதேவி தம்பதிகள் பாரிஸ் பிரான்ஸில் வந்து இருக்கணும். பிரான்ஸில் பாரிஸ் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து இருக்கணும். அப்போ அந்த உறவுகள்கிட்ட 30வது ஆண்டு திருமண நாள். அந்த திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக ஒரு உதவியை வந்து தந்துருந்துச்சுன்னா அப்போ அதையும் வந்து கொடுத்து போட்டு, அதே மாதிரி ஒரு வீடும் காணியும் வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குது. வட்டக்கச்சி பகுதியில், வட்டக்கச்சி ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஒரு வீடும் காணியும் விற்பனைக்கு வந்திருக்கு. அப்போ அதையும் ஒருக்கா போய் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் துருவாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதில் அதே மாதிரி ஒரு 3.25 ஏக்கர் வயல் காணி, காலபோகம் சிறுபோகம், இந்த 2 போகங்களையும் செய்யக்கூடிய இரணமடு குளத்தை வந்து நம்பி இருந்து ஒரு இரணமடு குளத்தால் தண்ணி சப்ளை கிடச்சி கொண்டிருக்கிற அந்த வயல் காணியை வந்து இந்த வீடியோவில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ வந்து என்னய்யா ஒரு பாட்டு ஒன்று படிக்க ஆரம்பிப்போமா? என்ன பாட்டு படிக்கலாம்? நீ ஒரு பாட்டு ஒன்று படியன். என்னடா இவன் ஒரு இந்த நார்மலான சாங் படிப்பான்னு பார்த்தா ஒரு ரேப்பராக வருவான் போலக்கு பார்க்க. ஃபோனில் பார்த்ததா? ஃபோனில் பார்த்த பாட்டை தான் பாடினியா? ஓ இந்த தணிகாசலம் சுகுணாதேவி தம்பதிகள்கிட்ட இந்த திருமண நாளில் சாப்பாடு வந்து வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அப்போ அதை வந்து ஏற்பாடு செய்திருக்கிறேன். எங்களோட ரங்கன் குடியிருப்புன்னு சொல்லக்கூடிய இடத்துல அங்கே கொண்டே வழங்கி போட்டு, அதே மாதிரி ஹாரிஸுக்கும் ஏதாவது வேண்டி கொடுக்க சொன்னது. ஹாரிஸுக்கும் பாதிவிக்கும் என்ன செய்வோம்? என்ன வேண்டி கொடுக்குறது? ஓ ஹாரிஸுக்கு ஏதாவது வேண்டி கொடுக்க சொல்லியிருந்தார். அவருடைய அந்த திருமண நாளில் வந்து தணிகாசலம் சுகுணாதேவி என்று சொல்லக்கூடியவா. ஓ 2 பேருக்கும் வந்து ஏதாவது வேண்டி கொடுக்க. அப்போ நீ ஒரு வாழ்த்தை தெரிவிச்சு விட, உனக்கு கப்பல் வேண்டி கொடுக்க. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்படி இல்லை, இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். ஓ மகன் வந்து வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சிருக்கிறான். அதே மாதிரி நானும் என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தணிகாசலம் சுகுணாதேவி என்று சொல்லக்கூடிய குடும்பத்தினருக்கு வந்து என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்து கொள்கிறேன். இன்னும் பல 100 ஆண்டுகளுக்கு நீங்கள் வாழணும். பல உறவுகளுக்கு வந்து உதவிகளை வந்து வழங்கணும். அவர் வந்து ஒரு உதவி செய்கிறதுல ஒரு விருப்பமான ஒரு நபராக வந்து இருந்தார். முதல் வேறு இடங்கள் ஊடாக வந்து உதவிகளை வந்து வழங்கி கொண்டு வந்திருக்கிறார். இப்போ என்னூடாக வந்து முதல் தடவையாக உதவியை வந்து வழங்கி இருக்கிறார். தனிக்குமார்னு சொல்லி அவருடைய வாட்ஸ்அப்பில் வந்து இருக்கும். தணிகாசலம் சுகுணாதேவி தம்பதிகளுக்கு வந்து என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரான்ஸில் வந்து பாரிஸில் வந்து இருக்கணும். அப்போ நானும் மகனும் இதை வந்து வழங்க போகிறோம். ஒரு பாட்டு ஒன்று படிச்சுட்டு போவோம்னு சொல்லி பார்க்குறோம். என்னண்டு பாட்டு படிக்காம போவோம்? என்ன பாட்டு படிக்கலாம்? பொறுவான் ஏதாவது ஒரு பாட்டு படிக்கிட்டா ஐயா. நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணம் என் கண்ணிலே பிறந்ததென் வண்ணமே கல்யாண கனவு என் நெஞ்சினிலே ஊஞ்சலே நாணம் என் கண்ணிலே பிறந்ததென் வண்ணமே. வாங்க உதவியை வந்து வழங்கலாம்.
கணக்க இன்றைய தினம் வந்து தணிகாசலம் சுகுணா தேவி தம்பதிகளின் 30வது திருமண நாள். 30 வருடம் அவர்கள் திருமண வாழ்க்கையில் இணைந்து இந்த 30வது திருமண நாளை சிறப்பிக்கிற விதமாக எங்களுடைய பகுதியில் வந்து சாப்பாடு வழங்குங்க அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அப்போ 150 பேருக்கான சைவ சாப்பாடும் அதே மாதிரி ஐஸ்கிரீம் தண்ணி போத்தல் இதை வந்து எங்களுடைய ரங்கன் குடியிருப்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல வந்து ஏற்பாடு செய்திருக்கிறோம். இப்போ வயல் வெட்டு சீசன்கள் நெல்லுக்காய வர்றது அப்படியான வேலைகள் வந்து கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறதால பெரும்பாலான மக்கள் வந்து வேலைகளுக்கு வந்து வெளியே வந்து போயிருக்கணும். அப்போ இங்கே சமையல் செய்து வச்சு அவர்கள் வந்து பின்னேரம் வரைக்கும் சாப்பிடலாம். அப்போ குறிப்பிட்ட மக்கள்லாம் நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கணும். மிகுதி பள்ளிக்கூடம் போன மாணவர்கள்னு சொல்லி ஒரு பகுதியினர், அதே மாதிரி வேலைகளுக்கு வெளி வேலைகளுக்கு நெல் வயல் வெட்டு நெல் காய விடுறது பேக் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு வேலை வாய்ப்பு இந்த நேரம் தான் இவர்களுக்கு இங்கே இந்த சீசன். அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலம் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். அப்போ இன்றைய தினம் இந்த 30வது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தணிகாசலம் சுகுணாதேவி தம்பதிகளுக்கு வந்து என்னுடைய இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற தணிகாசலம் சுகுணாதேவி தம்பதியினருக்கு இந்த ரங்கங்குடியிருப்பு சார்பாக இனிய திருமண நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நானும் எங்களுடைய ரங்கன் குடியிருப்பு மக்கள் சார்பாக மீண்டும் மீண்டும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவித்துக் கொள்றதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தெரியுமால அப்படியோ நிறைய பிரச்சனை இருக்கு, அதுக்கெல்லாம் இயக்கம் எல்லாரும் கஷ்டம். நிறைய மாணவர்கள் வந்து பள்ளிக்கூடம் சென்றிருக்கிற காரணத்தால இப்ப இருக்கிற ஆக்களுக்கு கொடுக்குறோமா? ஏன் நீங்க எடுக்கிறீங்க? அதான் எடுத்துட்டேன். விஷயம் வேகமா குடிச்சு முடிக்கிறாங்களுக்கு அடுத்த குல்ஃபியா? இந்த சைட்ல இருந்தாக்களுக்கு கொடுக்காம விடலாம். என்னடா இப்போ எந்த ரோட்டில் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் பழைய கண்டி ரோட். எங்களோட முந்தி இப்போ A9 ரோட் வந்து சொல்லுவாங்க. இதுதான் வட்டக்கட்சிக்குள்ளே இருக்கிற பழைய கண்டி ரோட்டுன்னு சொல்லக்கூடிய இடம். இந்த கண்டி ரோட்டில் வந்து இதால் அப்படியே நேராக போனால் இரநமடு விமானத்தளம் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த ஒரு சைக்கிள் வந்து ஒன்று இருக்குது, அதுக்கிட்ட தார் ரோட் முடியுது. அந்த காட்டுங்க அது இருக்கா, இந்த தார் ரோட் முடிகிற நீல கட்டிடம் மாதிரி இருக்குது. பஸ்ஸில் ஒரு
பஸ் தரிப்பிடம் என்ற அடையாளம் வந்து போட்டிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோட் முடிகிற இடம். அதில் இருந்து இப்படியே வந்து இது பழைய கண்டி ரோட். கண்டிக்கு போகிறதுக்கு இந்த ரோட்டை தான் முந்தைய காலத்தில் எங்கள் ஆக்கள் வந்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. அதால் இது பழைய கண்டி ரோட்டுன்னு சொன்னால் தான் நிறைய உறவுகளுக்கு தெரியும் என்னையா. அப்போ இங்கே ஒரு காணி வந்து விற்பனைக்கு வந்து வந்திருக்குது. இந்த காணியை தான் முழுமையாக வந்து இந்த விவரத்தை வந்து பார்க்க போகிறோம். இதை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து டிகே வன்னி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னால் எந்த தொலைபேசி இலக்கம் இருக்குது அதை எடுத்து தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து காணியை வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத வந்து சந்தோஷமாக தெரிவிக்கிறேன். வாங்க காணியை வந்து பார்ப்போம். ஓகேயா? ஓ, இதில் வந்து ஃபுல்லாக வந்து ஆக்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த முன்னுக்கு வீடு இருக்குது. அங்கே அப்படியே ஃபுல்லாகவே வீடுகள் வந்து இருக்குது. இந்த காணியில் மட்டும் ஆக்கள் இல்லை. இந்த காணிக்காரர் அங்கால கொஞ்சம் தள்ளி இருக்கணும். இதான் காணி. பெரிய கேட் ஒன்று போட்டிருக்கிறேன், நீல கேட். இது சின்ன கேட், ஒட்ட கேட். ஓ சரியா, ரைட். ஓ, இப்போ இந்த காணியிட விலையை பற்றி கடைசியில் வந்து பார்ப்போம். காணியிட விலையை பற்றி முதல் நீங்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே செவ்வரத்தங்கண்டு வச்சு அழகாக வந்து வேலி ஓடி இருக்குது. ஆக்கள் வந்து வாழ்ந்திருக்கணும். இப்போ தச்சமயம் தான் ஆக்கள் இல்லை. மற்றபடி இங்கே வந்து ஆக்கள் இருந்ததுக்கான இது வந்து இருக்குது. வந்து பாருங்கள், முன்னுக்கு ஒரு மாமரம் உண்டு, அழகான மாமரம். இப்போ தான் காய்ச்சி கொண்டு இருக்குது. அது மாதிரி ஓ நெத்திய எத்தனை 6 கிட்ட தென்னை காய்க்குது. ஓ வாங்கலன், எழும்பி வாங்கலன் நீங்களும். இதில் வந்து பாருங்கள், காணி ஒருக்கா சுற்றி காட்டுவோம். இதில் வாழ்ந்த ஆக்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வெளிநாட்டுக்கு வந்து போயிட்டோம். அப்படி ஒவ்வொரு வீடுகள் இருக்குது, அதிர்ஷ்டமான வீடுகள். அந்த வகையில் இங்கே வந்து இருந்த ஆக்கள் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டோம். இந்த தென்னியல் வந்து காய்க்கிற பருவத்தில் வந்து இருக்குது. அது மாதிரி ஜம்பு வந்து வச்சுருக்கு. ஜம்பு இங்கே டொய்லெட் ஒன்று இருக்குது பின்னுக்கு. இது எவ்வளவு காணி இருக்குது ஐயா இதில்? 4 ஏக்கர் திட்டம். 4 ஏக்கர் திட்டம். 1 ஏக்கர் வரும். 1/2 ஏக்கர் காணி இருக்குது. ஓ 4 ஏக்கர் தான் பூமிட்டு. 4 ஏக்கர் பூமி போகுது. 4 ஏக்கரில் கூட தள்ளினது அப்படியா? எல்லாரும் இப்படி கொஞ்சம் தான் தருவாங்க. ஓ, ஆனால் இது வந்து 4 ஏக்கர் திட்டம். 4 ஏக்கருக்குரிய பூமிட்டு தான் வரும் என்ன? ஓ உறுதி இப்போ மாற்றி எழுதி கொடுத்தாச்சு. உறுதிக்கு எழுதி கொடுத்தாச்சு. ரைட்டா, பூமிட்டிலேருந்து உறுதிக்கு மாற்றி எழுதி கொடுத்தாச்சு. நல்ல வேம்பொண்டு இருக்குது, நீண்ட காலம். ஓ வருஷம் நீண்ட காலமாக இருந்த ஒரு வேம்புன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய வேம்பு. அதே மாதிரி ஜம்பு பயன்தர் மரங்கள். இப்போ சின்ன ஒரு இடமண்டாலும் இப்போ 4 ஏக்கர். 4 ஏக்கரை விட ஒரு கொஞ்சம் கூடன்றீங்கண்ணே. 1/2 ஏக்கர் வந்து வரும். அப்போ இந்த 1/2 ஏக்கருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பயன்தரும் மரங்கள் வந்து வச்சுருக்குது. முழுக்க முருங்கை. இந்த வீட்டுக்கு ஒரு முருங்கை தேவைண்டு. முருங்கை இருக்குது, தென்னம்பிள்ளை இருக்குது, பனையை வந்து இவையிலே மண்ணெண்ணெய் ஊற்றி படம் பண்ணியிருப்பி நம்மளோடக்கு. ஓ, நிலத்தடி நீரை பூமிக்கு இழுத்து கொண்டு வர்றதில் பெரிய பங்கு வகிக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா பனை தான். எவ்வளவு காலப்பகுதியிலே ஆளை போய் வெளியே வந்து வரக்கூடியது. இப்போ நாங்கள் வந்து வீட்டை வந்து பார்ப்போம். இதை வந்து பார்த்திங்கன்னா வீட்டு முற்றம். இப்போ வீட்டில் ஆக்கள் வசிக்காத காரணத்தால் இப்படி இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே ஒருக்கா போய் பார்ப்போம். எத்தனை அறை, எத்தனை ஹோல்? 29 அடி வீடு. வாங்க, பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டா நீங்கள் இதை கட்டாயம் வேண்டி விடலாம். இந்த காணியை வந்து ஏண்டா பிள்ளைக்கு வந்து சீதனமாக கொடுக்க நல்லா இருக்கும். ஓ படார லைட் இல்லையா? ஓ லைட் இல்லை. அந்த பாருங்க. ஓ கரண்ட் இருக்குது, பல்ப் அடிச்சிட்டுது. மற்றபடி எல்லாமே ஓகே. இது 2வது அறை. அப்படியே நாங்கள் நேராக வந்தோம்னு சொன்னால் இது திட்டத்தில் வந்த வீட்டு திட்டம் தானே? ஓ 5 வீட்டு திட்டம். ஓ ஓ அப்படியே வாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அந்த மாதிரி ஒரு வடிவமைப்பு ஒன்று செய்திருக்கணும். வீட்டு திட்ட வீடை விட இது பெருசாக தான் எடுத்து செய்திருக்கணும். கை காசாக போட்டு செய்திருக்கிறீங்கண்ணே. ஓ அப்படியே இந்த பக்கத்தாலையும் வெளியே போகக்கூடிய மாதிரிக்கு இருக்குது. இப்போ
இந்த வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ நீங்கள் வீடை எல்லாம் வந்து பார்த்துட்டீங்க, வடிவம் வந்து பார்த்துருப்பீங்க வீட்டை. எவ்வளோ வேண்டா கைவிடுற பிளானில் வந்து இருக்கிறீங்க. காணி வந்து 4 ஏக்கருக்கு கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சொல்லுங்கள். கடைசி அவன் வந்து எல்லாம் பார்த்து ஓமன்னு சொன்னான் 48க்கு முடிச்சு விடுவோம். அங்கே இருந்து வரைக்குள்ளே வந்து சொல்லி இருந்துச்சுன்னா 50 அப்படின்னு சொல்லி, அப்போ 50க்கு என்ன மாதிரின்னு சொல்லி வந்து பார்க்க இங்கே வந்து 4 ஏக்கருக்கு ஒரு கொஞ்சம் கூட காணியும் அதே மாதிரி வீடும் வந்து இருக்குது. இப்போ இந்த வீடு கட்டி இப்போத்தே சிமெண்ட் விலை இதுகளுக்கு வந்து பார்க்கக்குள்ள கிட்ட சரியா பாலையும் பனையும் தடிக்கும் தான் கூட கிடக்கு. அவங்க யாழ்ப்பாணத்தில் இந்த பனை கொண்டு பறிச்சது. ஓ வருங்க பனந்தடி. ஓ பாலையும் பனந்தடியும் தான் வந்து போட்டு வீடு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டி இருக்கணும் வீடு. அதே மாதிரி காணியின் நல்ல ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இங்கே வந்து நிறைய விளையக்கூடிய ஒரு இடம் வட்டக்கச்சின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்படியே நேராக போயக்குள்ள நம்மளோட ஏர்போர்ட் வந்து நோக்கி போகும். அதுவே இந்தியாவில் வந்து போனால் அப்படியே போகலாம். இரநமடுக்கு போகலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு வந்து இந்தியாவில் போகக்கூடிய மாதிரி இருக்குது. என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ விலை பிரச்சனையில் தான் 50 லட்சம் ரூபா சொல்லி இருந்துச்சு நம்ம 50 லட்சம்னு சொல்லி. ஆனால் இதை நீங்கள் நேரில் வந்து பார்த்து அது குறை இது குறை, அது பிள்ளையாக இருக்குது இது பிள்ளையாக இருக்குது இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்லி கதைச்சி குறைக்கிறது உங்களோட திறமை. குறைச்சி வேண்டலாம். இதை வந்து பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து இந்த டிகேவன் என்ற ஃபேஸ்புக் சைட்டுக்கு வந்துட்டிங்கன்னு சொன்னால் என்னுடைய தொலைபேசி இலக்கம் இருக்குது. அதை பார்த்து எடுத்து தொடர்பு கொள்ளுங்கள். அப்படியே போய் இப்போ நாங்கள் என்னத்தை வந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால் இன்னும் ஒரு 3.5 ஏக்கர் வயல்காணி 3.5 ஏக்கர் வயல்காணி வந்து இருக்குது. அந்த வயல்காணியை வந்து காட்டிடுற இடத்துல இருக்குது என்ன மாதிரின்றதை வந்து பாருங்கள். அது வந்து காலபோகம் சிறுபோகம் இந்த இரண்டுமே வந்து செய்யக்கூடிய காணி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார்கள். அப்போ அதை ஒருக்கா பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். பெற்றுக்கொள்ள விரும்புகிற உறவுகள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். வேறு என்ன ஏதாவது நீங்கள் சொல்ல நினைக்கிறீங்களா? அவ்வளோதானே என்ன அது என்ன சொல்லி நிற்கிறேன். இல்லை சொல்ல நினைக்கிறீங்களா? இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் முதல் காட்டியிருப்போம் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குன்னு சொல்லி. எத்தனை பஸ் வர்றதுன்னா 3-4 பஸ் மாறி வரும். 3-4 பஸ் வந்து இந்த இடத்துக்குள்ளே வந்து திரும்புற முடக்கம். இது இடத்துல தான் வந்து திரும்புகிற முடக்கம். அதே மாதிரி வேறு என்னென்ன வசதிகளோடு இந்த ஏரியா வந்து இருக்குது. எனக்கு இந்த ஏரியா பற்றி தெரியாதால நீங்கள் தான் சொல்லணும். இங்கே பள்ளிக்கூடம் அங்கே கிடக்குது கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. எவ்வளோ தூரத்தில்? அவங்க பேருங்க தெரியுது அந்த முடக்கு. ஓ பள்ளிக்கூடம் நர்சரி உள்ளுக்கு இருக்குது. நர்சரி இருக்குது. வேறு என்ன இருக்குங்க? மாவடி பிரிவு புதுக்காடு பிரிவு இருக்குது. இது எந்த பிரிவு? இது புதுக்காடு பிரிவு. அது மாவடி பிரிவு. மாவடி பிரிவு. இப்போ இது இந்த முகவரி என்னன்னு சொல்கிறது? இது புதுக்காடு ராமநாதபுரம்ன்றது. புதுக்காடு ராமநாதபுரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி வேறு என்னென்ன இருக்குது? வேறு ஏதாவது சொல்லக்கூடிய மாதிரிக்கு இல்லை என்ன இருந்தால் ஒன்றும் இல்லை தான். இதென்னலாம் நல்ல முன்னேற்றம் வரும். ஓ இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்க்க இந்த வீட்டில் வந்து 2-3 பேர் வாடகைக்கு வந்து இருந்திருக்கணும். இருந்தாக்கள் எல்லாருமே வந்து சொந்தமாக வீடு பண்ணி கொண்டு போயிட்டாங்களாம். அவ்வளோத்துக்கு அதிர்ஷ்டமான ஒரு வீடு. அப்படி தானே? மாட்டுக்கிறதுக்கு இடம் இல்லை தானே? சிரிக்காமல் சொல்கிறபடியா உண்மையாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன். சரிதானே? ஆனால் சூப்பர் இடம் வந்து இந்த இடம் வந்து உண்மையிலேயே வட்டக்கட்சி என்று சொன்னாலே வசதியும் இருக்குத்தானே. எத்தனை பேர் வசதி இல்லாமல் அங்கே எஞ்சின் உள்ளோட இருந்து சகல வசதியோடையும் இருக்கிற ஒரு இடமா இருக்குது. ரோட்டும் வந்து இதில் வந்து தார் ரோடு இதில் இருந்து ஒரு 200 மீட்டர் அங்கால போயிட்டோம்னு சொன்னால் ஃபுல்லாக நல்ல ஒரு ரோட்டில் வந்து போகும். இல்லை இப்போ இதுக்கும் செய்ய போகிறோம் தான் சொன்னேன். இதுவும் செய்ய போகிறோன்னு தான் சொல்லி கொஞ்சம் திருந்தானே. பாவி. சரி அப்போ நாங்கள் பலிக்கிடுவோம். அடுத்த வயல்காணியை ஒருக்கா பார்ப்போமா? சூப்பர் ரைட். இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வயலூர் முருகன் கோயில் அடி. இந்த வயலூர் முருகன் கோயிலில் வந்து சூரன் போர் நடக்கிறது எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும். எங்களோட வட்டக்கட்சி பகுதி தர்மபுரம் பெரியகுளம் இந்த சைட்டில் உள்ள உறவுகள் எல்லாருக்குமே வந்து இந்த கோயில் அடி தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல இதில் போகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இரணைமடு தண்ணி கிடைக்கக்கூடிய ஒரு வயல். இந்த வயலை வந்து போய் பார்க்குறதுக்கு இந்த ரோட்டில் வந்து நாங்கள் 1 கிலோமீட்டர்கிட்ட உள்ளுக்கு போகணும். அப்போ இப்போ நேரம் போதாமையால் வந்து நான் இந்த இடத்த வந்து வயல்னு சொல்லி காட்டேக்குள்ள உங்களுக்கு தெரியும் தானே. இதுதான் வயல் 3.4 ஏக்கர் இருக்குன்னு சொல்லி காட்டுவோம். அப்போ அதால் வந்து இங்கே ஒரு வயல் வந்து இந்த 2 சிறுபோகம் காலபோகம் சிறுபோகம் இந்த 2 போகங்களும் செய்யக்கூடிய இரணைமடு தண்ணீரை இதில் இருக்கிற இரணைமடு தண்ணீரை இதில் வந்து இருக்கிற ஒரு 3.4 ஏக்கர்
வயலை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த வயலை பெற்றுக்கொள்ள நினைக்கிற உறவுகள் வந்து தொடர்பு கொள்ளுங்க. நான் அந்த முதல் கொடுத்துருக்கிற இலக்கம் தான். இந்த பிரதேசம் வந்து பார்த்திங்கன்னா இப்படியே போக அங்கால பெரிய குளம் அந்த சைட்டுக்கு வந்து போகும். இப்படியே போக புளியம்போக்கணும் பெரிய குளம்னு சொல்லுவோம். அந்த சைட்டுக்கு இப்படியே நேராக வந்து போகக்கூடிய ஒரு பாதை. இந்த பாதையில் ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. இது ஃபுல்லாகவே 2 பகுதிகளும். இதுக்கு தான் இந்த கோயிலுக்கே பேர் வயலூர் முருகன். சுற்றி வர வயல்களால் வந்து சூழப்பட்ட ஒரு இடம். அப்போ பார்த்து தொடர்பு கொள்ளுங்க. மேலதிகமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கொண்டே காட்டுறதுக்கு தயாராக இருக்கிறோம். இப்போ காணியை வந்து மட்டு காணியா பள்ள காணியா புட்டி காணியான்னு காட்டலைன்னா 2 போகமும் காலை போகும் சிறு போகம் 2 போகம் செய்யக்கூடியன்னா தண்ணி ஏறக்கூடிய ஒரு காணி. அப்போ அதை பற்றி நம்ம இது செய்ய தேவையில்லை. வாங்க. சரி சரி ஐயா குளிக்கிறியா நீ? இந்த படியனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சேட்டை கலட்டி எறிஞ்சு ஓட்டி இப்போ என்னத்துக்கு தயாராகி கொண்டு இருக்கிறான்டா இந்த கேணியில் இறங்கி ஒரு நீராட போகிறான். ரைட், எங்கே பாப்போம். மகனுக்கு வந்து வாய்க்காலில் குளிக்கணும் மட்டும் விருப்பம். இப்போ மகன் ஒருக்கா வாய்க்காலில் இறக்கி இருக்குது. என்னடா பயந்து ஒன்று நிற்கிறவருக்கு இறங்கன் தண்ணி ஒன்றும் இருக்காது. இறங்க நீ தண்ணிக்குள்ளே இருக்க இறங்கன்னு சொல்கிறேன். பார்ப்போம் உங்கள் பார்ப்போம். இறங்கி இருக்கா நீச்சல் அடித்து காட்டணும் எனக்கு. ஐயா அடிச்சு காட்டு நீச்சல். பயப்படுறானா மகன் வந்து பயப்படுறான். மகன் ஒரு இறங்கண்டா. என்ன சாமான்? கட்ஸ் ஒரு எடுத்து காட்டு. கட்ஸ் ஒரு எடுத்து காட்டு. இப்படி கட்ஸ் எடுத்து காட்டு. இப்படி எடுத்து காட்டு பொடி கட்ஸ் ஒரு எடுத்து காட்டு. எப்படி பயிற்சி செய்கிறது ஒரு பயிற்சி இருக்கா செய்து காட்டன். எங்க பாப்போம். என்னடா இது என்னடா பாட்டா? சரியா பாட்டு பாடம் பயிற்சி மட்டும் செய்து காட்டு. நீ ஒரு அந்த இப்படி பயிற்சி செய்து காட்டுவே இல்லை. இப்படி கையை வச்சு அடிக்கிறது ஒரு அடிச்சு காட்டு. இப்படி அடிக்கிறது இப்படி இதில் கையை வச்சு அடிச்சு காட்டு. அடிச்சு காட்டு பார்ப்போம். எங்க இப்படி தான் பயிற்சி செய்கிறது பார்த்துக்கொள்ளுங்க. எங்க வடிவார் இன்னும் ஒரு செய்து காட்டையா மற்றாக்கள் பார்த்து செய்வாங்கல்ல. காலமாக பின்னேரம் நீங்கள் இப்படி செய்துட்டீங்கடா. சரி இதுக்குள்ள கப்பல் வாங்கி தண்ணி நீங்க இதுக்குள்ள விட்டு ஓடுவேன். கப்பல் வண்டி தந்தா இதுக்குள்ள விட்டு ஓடுவியா? ஒருக்கா நீ இப்போ இறங்கி குளிச்சு காட்டணும். அதான் எனக்கு விருப்பமாக இருக்கு. நான் நீச்சல் அடிக்கிறது ஒருக்கா பார்க்கணும். மிஞ்சி வேறு மீன் இருக்குது. குழி பார்ப்போம். ஆரிஸ் இறங்கி குளிக்கிறா ஒருக்கா குளிச்சு காட்டு. மீன் கடிக்காத போய் இறங்கி குளிச்சுட்டு வா. நீ குளிச்சுட்டு வா. நான் பார்க்குறேன் என்ன செய்கிறேன். போங்க உள்ளுக்கு அங்கே நடுவில் போங்க. இறங்கி நடுவில் போப்பா. பயப்படாத. ஏன் பயப்படுற? மீன் பிடிக்காதடா. மீன் பிடிக்காத ஒன்றும் பிடிக்காது. இப்படி பயப்படுறதா? படி அப்போ போமா. நாங்க என்ன பாட்டை படிச்ச நீ? பானு இறங்கி இருக்கிறானா? நீ மறாங்க பானுவோட போய் நெல் வாப்போம். போய் படுத்திருந்த ஒரு குளிப்பொண்டு குளிச்சு காட்டு வாப்போம். நீந்தி சரி வேலை இல்லையா? வேணாமா? கப்பல் வாங்கி தந்தீங்கன்னா இதுக்குள்ள விட்டு ஓடி நீச்சல் அடிச்சு காட்டுவேன். கப்பல் வாங்கி தந்தீங்கன்னா இதுக்குள்ள போய் நீச்சல் அடிச்சு காட்டுவேன். கப்பல் வண்டி கொடுத்தா தான் அவன் இதுக்குள்ள இறங்கி நீச்சல் அடிச்சு காட்டுவான். ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டுனீங்க. எனக்கே தெரியாத பாட்டு ஒன்று. அதை திரும்ப ஒருக்கா படிச்சு காட்டு பார்ப்போம். என்ன பாட்டு? என்ன சொன்ன நீ? மேலே இதுக்கு மேல குளிக்க மாட்டேன் பாட்டு. மேலே பார்த்தா குளிக்க மாட்டேன் அந்த பாட்டு. அந்த பாட்டு மேலே தானே குளிக்க மாட்டேன்டா. என்ன தேவைடா? கப்பல் வாங்கி தந்துவேண்டா. என்ன தேவைடா? எனக்கு சரி வா போ. எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு வா. பாய். இங்க கேமரா பார்த்து பாய் சொல்லு. பாய். ஓகே பா.